வெல்கம் டு ஸ்டார் ஃபேண்ட். டுடே ரொம்ப ஸ்பைசியான ஒரு டிஷ் தான் பண்ண போகிறோம். சில்லி சப்பாத்தி ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். சில்லி சப்பாத்தி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு 6 சப்பாத்தி எடுத்திருக்கேன். சப்பாத்தி பார்த்திங்கன்னா கொஞ்சம் மொத்தமாக இருந்துச்சுன்னா சில்லி சப்பாத்தி செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இது மாதிரி எடுத்துட்டு நீங்கள் சின்ன சின்ன பீசஸாக உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷான சப்பாத்தி பண்ணிவிட்டு அதுலேயும் பண்ணலாம், இல்லை மீதமுள்ள சப்பாத்திலையும் நீங்கள் ரெடி பண்ணலாம். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையுமே பீசஸாக கட் பண்ணிவிட்டு நான் ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கிறேன். கடாய் ஹீட் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்க சப்பாத்தியை அதில் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. சப்பாத்தியை சேர்த்துட்டு ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணிங்கன்னா போதும். ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ட்ரை ஆகிடும். இந்த மாதிரி பண்ணும்போது அந்த காரம்லாம் நல்லா சப்பாத்தியில் இறங்கிட்டு நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை ஒரு பவுலில் சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கிறேன். அதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு கொஞ்சமாக கறிவேப்பிலை, ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நல்லா கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கணும். தக்காளி நல்லா வதங்கினதும் மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. ஆல்ரெடி நம்ம சப்பாத்தியில் மசாலாஸ் ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் இந்தளவுக்கு ஆட் பண்ணிங்கனாவே கரெக்டாக இருக்கும். மசாலாஸ் நல்லா மிக்ஸ் ஆனதோ 1 ஸ்பூன் சோயா சாஸ், 2 ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கிறேன். சாஸ் ஆப்ஷனல் தான், நீங்கள் தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க. சாஸ் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஹோட்டல் டேஸ்ட்லேயே இருக்கும். ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சப்பாத்தியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவினிங்கன்னா சூப்பர் அண்ட் ஸ்பைசி சில்லி சப்பாத்தி ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். Like and share. Subscribe to Star Fant.